ஸோ ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னா நம்புகிறேன். இன்றைக்கி ஒரு புது வீடியோ நம்ம இந்தியன் பைக் ட்ரைவில் அப்டேட் வந்துச்சு. என்னது அப்டேட் வந்தாச்சு? என்ன அப்டேட்டா? நீ சொன்ன எதையாவது ஒன்று வந்திருக்குன்னு கேட்டால் 2 வந்திருக்குது. நம்ம வீடியோவில் சொன்ன மாதிரி 2 வந்திருக்கு. 2 கன்ஃபார்மாக சொல்லிட்டு இருந்தால் இந்த 2 கன்ஃபார்மாக வந்துடுச்சு. என்னடி சொல்கிற? நீ என்ன சொல்கிற? ஸோ அந்த 2 விஷயத்தை நம்ம பார்க்கறதுக்குள்ள அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம 5K சப்ஸ்கிரைபரில் இருக்கோம். இன்னொரு 5K அந்த 10K வச்சிடலாம். ஸோ ஒரு சில பேர்லாம் ஒரு சில ஆளுங்களாம் 2 மாதத்தில் 2 லட்சம் 3 லட்சம் சப்ஸ்கிரைபர் அடிக்கிறாங்க. நம்ம ஒரு 5000 அடிக்க மாட்டோமா? என்ன ஒரு 5000 தானே அடிச்சிடலாம்ல. ஸோ உங்கள் ஹெல்ப் தேவை. ஸோ 10,000 ஃபில்அப் வரணுன்னாக்கா இன்னும் ஒரு 5000 சப்ஸ்கிரைபர் தான் வேணும். இப்போ நம்ம கரெக்டாக 5400 சப்ஸ்கிரைபரில் இருக்கோம். இன்னும் 4000 சம்திங் 600 ஆமாம் 4600 வேணும். கரெக்டுன்னு நினைக்கிறேன். ஆமாம் 4600 வேணும். ஸோ அந்த 4600 சப்ஸ்கிரைபர்ஸை நீங்கள் தான் கொண்டுட்டு வரணும். அதுக்கு நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடணும், ஓகேங்களா? ஸோ நீங்கள் நல்லா எப்படி சொல்கிறது, ஷேர் பண்ணி விட்டிங்கனாக்கா யூடியூப் வந்து ஒரு ஹெல்ப் பண்ணி உங்கள் கூட சேர்ந்து அவங்களும் ஷேர் பண்ணி விடுவாங்க, ஓகேங்களா? ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தால் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கான் ஆலில் போட்டுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ அந்த 2 விஷயத்தை பார்த்துடலாமா? உங்கள் ஃபோன் எடுத்துக்கோங்க. ஃபோன் எடுத்துக்கிட்டு இருங்க, நானே நம்பர் வந்துட்டேன். ஓகே, இனோவா கார் சொல்லுங்கள், ஞாபகம் இருக்கா? இனோவா கார் வந்துடும்னு சொல்லிட்டு ஹிந்திக்காரங்களாம் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் தென் தமிழ் யூடியூபர்ஸும் சில பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த கார் வந்துச்சு. அதோடய நம்பர்ஸ் வந்து 1207. இது 1207. இதை போட்டிங்கனாக்கா இனோவா கார் வந்துடும். எஸ்யூவி காரு வந்துடும். நல்லா இருக்குங்களா? அண்ட் தென் இதுக்கு மாடிஃபிகேஷன்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பார்த்துலாம். மாடிஃபை பண்ண முடியுது. பெரிய பெரிய டயர்ஸ் வைக்க முடியுது. அண்ட் தென் வீலையும் சேஞ்ச் பண்ண முடியுது. ஓகே, அண்ட் தென் ரிங் கலர்ஸும் மாற்ற முடியுது. ரைட், அதுக்கப்புறம் இது மேனுவல் நம்மளுக்கே தெரியும். நான் எல்லோ கலர் வச்சுக்கிறேன். ஓகே, அண்ட் தென் இன்னொன்று ஒன்று இருக்குது. இது ஒன்று வந்துடுச்சுல்ல. இன்னொன்று நான் சொல்லிகிட்டு இருந்தேன், மெக்லாரன் வரும்னு சொல்லிட்டு. அந்த மெக்லாரனும் வந்தாச்சு. அது இந்த வீடியோவில் லாஸ்ட்டு கிளிப் நீங்கள் கன்ஃபார்மாக பார்க்கணும். நம்ம ஒரு மூவி கேரக்டராக மாற போகிறோம், ஓகேங்களா? அந்த மாதிரி இப்போது ஒரு இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ இது முடிஞ்சோடனே அது வந்துடும், ஓகேங்களா? ஸோ அந்த கிளிப்பை நீங்கள் பார்க்கலாம். நம்ம போய் ட்ரெஷர் ஹண்டிங்லாம் பண்ண போகிறோம், அதுவும் இந்தியன் பைக் ட்ரைவில், ஓகேங்களா? ஸோ அந்த 2வது இது என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாமா? போடலாமா வேணாம்? சரி போட்டுருவோம். பாவனுக்கு 4000, கவாசாக்கிக்கு 3000 மாதிரி இதுக்கு 4000 போட்டிங்கனாக்கா இந்த மெக்லாரன். இதுவும் நான் சொல்லிகிட்டு இருந்தேன். ஸோ அந்த மெக்லாரன் காரும் வந்தாச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மெக்லாரன் காரும் வந்துடுச்சு. ரொம்ப நாளாக அதே லாம்போர்கினி அந்த ஸ்போர்ட்ஸ் கார் அப்படியே போயிடணும். இந்த மெக்லாரன் எப்படா வரும்னு தவிச்சிட்டு இருந்தேன். மெக்லாரன் வந்தாச்சு. தக்காளி வேறு மாதிரி அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் வச்சு விளாட்லாம். சும்மா செஞ்சு போட்டு விளாட்லாம். சரி, இது மெக்லாரன் ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் தான். மற்ற கார் கம்பேரபிளி பண்ணும்போது இது எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். பிக்கப் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பிக்கப்லாம் ஒன்றும் அவ்வளோவா இல்லை. இங்கே நிறுத்திட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். எவ்வளோ இது போகுதுன்ட்டு, ஓகேங்களா? ரெடியாக அதே இன்டீரியர் கூட அப்படி தான் ஒரு சில கார்ஸில் இருக்கிற மாதிரி கொஞ்சம் அதுலேருந்து கொஞ்சம் இதுலேருந்து கொஞ்சம் வச்சு விட்டோம்னா தான் எனக்கு தெரியுது. பார்க்கலாம். ரெடி, போகலாமா? 3, 2, 1. அவ்வளோ வேகமாக இல்லை. நார்மல் லாம்போகினி அதெல்லாம் எந்த இதில் போகுமோ அந்த இதில் தான் இருக்குது.
ஃபாஸ்டெல்லாம் இல்லை ரொம்பலாம். ஓகே வீட்டுக்கு போயிடலாம். அதே இதுக்கு மாடிஃபிகேஷன் பண்ண முடியுமா? எஸ், இதுக்கும் மாடிஃபிகேஷன் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இல்லை பண்ண முடியாது. இல்லைப்பா மாறுதுப்பா சைஸ் தான் மாற மாட்டேங்குது. வீல் பெருசாக ஆகலை. இல்லை ஆகுது. நான் ஃப்ரண்ட்டை கொடுத்துட்டு பேக் டயரை பார்த்துட்ருக்கேன். ஆகுது. ஸோ மாடிஃபிகேஷன் பண்ண முடியும். ஆனால் ரொம்ப சின்ன டயராக வருது. பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. ஸோ இந்த கார் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இது ஒன்று. அண்ட் தென் உள்ள எஸ்யூவி நம்பர். எஸ்யூவியோட அந்த இனோவா நம்பர் வந்து 1207. ஓகேங்களா? 1207. நான் மறந்த மாதிரி திடீர்னு மறந்துடாதீங்க. இதுக்கு வந்து 4000. கவாசக்கி நிஞ்சா ஸ்டோருக்கு 3000, இதுக்கு 4000. ஓகேங்களா? 2 பேரும் ஒன்று விட்டு தம்பி போல் 1000 வந்து அடங்கியிருக்காருங்க. ஓகே, இதை அப்படியே பார்க் பண்ணிடலாம். இறா அப்பா. ஓகே, ஸோ இந்த 2 அப்டேட் வந்திருக்கு. அண்ட் தென் ஒரு சின்ன கிளிச்சு மட்டும் நான் சொல்கிறேன். இதில் ஒரு சின்ன கிளிச்சு இருக்குது. இந்த அப்டேட்டில் கிடையாது, இது ஆல்ரெடி இருந்துச்சு. ஒரு சீக்ரெட் கிளிச்சு மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த காரில் நீங்கள் எந்த கார் எடுத்தாலும் ஆகும். நீங்கள் காரில் ஏறிக்கிட்டு இதை இப்படி தட்டினீங்கன்னா அந்த மூவ் கிராவிட்டி வந்து ஒரு இப்படின்ற ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்துட்டு போயிடும். ஓகேங்களா? இப்படி போயிட்டே இருக்கும்போது நீங்கள் இப்போ ரன்னிங்கில் இருக்கீங்களா, அப்படியே உங்கள் கையை டாப் ரோவில் வச்சு அந்த கிராவிட்டி பட்டன் தட்டிங்கன்னா இப்படி போகும். ஸ்ப்ரிண்ட் கார் மாதிரி. ஓகேங்களா? ஸோ இது ஒரு சின்ன கிளிச்சு. இது ஆல்ரெடி இருந்துச்சு, எப்போத்துலேருந்தே இருந்துச்சு. பெல் அடிக்கிற சத்தம் குல்ஃபி ஓட்டி விட்டு மழை பெஞ்சிட்ருக்கு. அண்ட் தென் சார் மழை பெஞ்சிட்ருக்கா என்னன்னு தெரில. அப்போ உங்களுக்கு மழை ட்ராப்ஸ் சத்தம் கேட்டுச்சுனாக்கா ஹெட்ஃபோன்ஸ் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? மழை பெஞ்சது இப்போ விட்டுச்சாங்கன்னு தெரில. அது சரி, நான் ஆல்ரெடி கூகுள் வெதர் ரிப்போர்ட் பார்த்துட்டேன். மழை காலைலலாம் பெய்யாது, நைட்டில் தான் பெய்யும். ஏன்னா நான் நைட்டில் தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஆல்ரெடி இது வீடியோஸ் நிறைய பேர் போட்டாங்க, நம்மளும் போட்டுடலான்னு சொல்லிட்டு போட்டாச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம அந்த மூவி கேரக்டரை மாறி பட் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஓகேங்களா? ரெடி? 3, 2, 1. ஓகே, வந்தாச்சு. முதல்ல நமக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கணும். முதல்ல நல்ல ட்ரெஸ் போட்டுக்கலாம். ஓகே, போகிற ஒரு மண்ணான இடம். நம்ம ட்ரெஸ்ஸெல்லாம் இந்த பேக்கில் பேக் பண்ணிக்கலாமா? இதில் ஓகே, இந்த பேக்கில் பேக் பண்ணிக்கலாம். இந்த பேக்கில் எல்லா ட்ரெஸ்ஸும் எடுத்தாச்சு. எப்படின்னு கேட்பீங்க, ஆனால் உள்ள லோடாக தான் இருக்கும். ஓகே, நம்ம கார் எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம எந்த மூவி கேரக்டராக மாறுறேன்னு சொன்னால, ஸோ அது என்ன மூவி கேரக்டர்னாக்கா இண்டியானா ஜோன்ஸ். எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? இண்டியானா ஜோன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஃபேமஸான மூவின்னு நினைக்கிறேன். இண்டியானா ஜோன்ஸ் மூவி எதாவது நீங்கள் பார்த்துருந்தீங்க, இண்டியானா ஜோன்ஸோட ஃபேன்ஸ் யாராக இருந்தால் இந்த வீடியோ கீழே ஐ லவ் இண்டியானா ஜோன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ எத்தனை பேர் பார்க்கலாம். நான் இன்னும் அந்த மாதிரி ஒரு படம் கூட பார்க்கல. இந்த வாய்ஸ் ஓவரில் மட்டும் நான் யூடியூப்லலாம் பார்த்துருக்கேன். ஓகேங்களா? யூடியூப்பில் மட்டும் இந்த வாய்ஸ் ஓவரில் பார்த்துருக்கேன். ஸோ இப்போ நம்ம எங்கே போகிறோம் அது தெரியாமல் போனால் நல்லா இருக்காதுல்ல. ஸோ நம்ம இப்போ எங்கே போகிறோன்னா, இண்டியானா ஜோன்ஸ் என்ன பண்ணுவார், ஒரு எக்ஸ்ப்ளோரர். பல இடத்துக்கு போய்ட்டு பல விதமான பொருளெல்லாம் தீர்த்து அடப்பா சிவனே தானே இந்த ஏன்டா வந்து பிக்காளி பையனை. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணுவார். எகிப்து இல்லை ஏதாவது மூவிஸில் பார்த்துருப்போம்ல. ஸோ அந்த மாதிரி நம்மளே இப்போ இடத்துக்கு தான் போகிறோம் எக்ஸ்ப்ளோர் பண்ண. ஸோ அந்த என்ன இடம்னா எகிப்துக்கு போகிறோம். ஓகேங்களா? ஸோ எகிப்துக்கு போயிடலாம். இப்படியே தான் போகணும், இதே ரோடு தான். இப்படியே கார் எடுத்துன்னு போயினே தப்புதான். ஆமாம், இந்த மாதிரி ஒருத்தன் வந்து முட்டுவான், அதுக்கப்புறம் இந்த பக்கம் கதவு ஒருத்தன் பிடிக்கிட்டு போயிடுவான். அப்படி தான் போகணும். ஓகேங்களா?
இந்த கதவு ஒருத்த பிடிக்கிட்டு போக போகிறான். இப்போ நீ கிறுக்குத்தனத்தால் இந்த கதவு இப்போ உடையணும் இல்லை அதுவாக கண்டி போகணும் எனக்கு விட்டு. ஓகே, நம்ம இந்த பிரிட்ஜ் வழியாக போனால் அந்த இதுக்கு வந்துடலாம். ஆல்மோஸ்ட் வந்தாச்சு பரமிச்சுலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வண்டி ஓவர் ஸ்பீடில் போகுது அப்படின்னு நிறுத்திடுறேன். பொறுமையாக பிரேக் அப்ளை பண்ணிட்டு அப்படியே நினைக்கலாம். ஓகே, இங்கே வரும் இன்னொரு ஆத்மா வந்து இறங்குது. ஓகே, இங்கே தான் இருக்குது. இதோ 1 பிரமிட், 2 பிரமிட், 3 பிரமிட். ஸோ இப்போ நம்ம தான் இந்தியானா ஜோன்ஸ் இதுக்குள்ளே போய்ட்டு எதாவது மாற்றமா ஏதாவது இருக்காமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ உள்ளே போகலாம். இந்த பக்கம் ஒரு வழி போகுது, இப்படி ஒரு வழி போகுது. ஸோ நம்ம முதல்ல இங்கே போகலாம். போடா ஃப்ராங்க்லின் உள்ள போடா. எகிப்து பிரமிடுக்குள்ளே எப்படி 7 லெட்டர் வந்துச்சு? அந்த காலத்தில் இங்கிலீஷ் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா தெரியலையே. இந்த இருக்குது இந்த மம்மியோட பாக்ஸ். குரங்கு மாதிரி தாவா இப்போ இந்த சேவரில் ஏறுவான் பாருங்களேன். இப்போ கீழே வந்தனா செத்துருவான். ஏறுவான் நான் ஹெல்த் செக் போடுறதுன்னா சத்தியமாக செத்துருவான். நான் சும்மா சொல்ல, சத்தியமாக இந்த அளவு இருந்தேன்னா சத்தியமாக செத்துருவான். ஓகே, நம்ம இங்கே ஒரு வழி போகுது, இந்த பக்கம் போகலாம். இங்கே ஒரு பக்கம் போகுது. இப்போது பிரமிட்ஸ்குள்ளே என்ன இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. நீங்கள் மூவிஸ் அண்ட் ஸ்டோரிஸ் அண்ட் ஸ்டார் புக்கில் பார்த்துருக்கா பற்றி ஏதாவது யோசிச்சுக்கோங்க. ஓகேங்களா? பிரமிட்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு யோசிங்க. கேட்பீங்க, அடா முட்டாப்பாயிலே பிரமிட்குள்ளே என்ன இருக்கும், அந்த பாக்ஸ் தானே இருக்கும்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. எஸ், அந்த பாக்ஸு தான் தேட போகிறோம். இண்டியானா ஜோன்ஸால் ஃப்ராங்க்லின். ஆனால் ஃப்ராங்க்லினுக்கு இண்டியானா ஜோன்ஸ் பேர் வந்துச்சு, நான் வச்சிட்டேன். ஆனால் படிக்கிட்டு ஏற்றுறேன். இந்த பக்கம் தான் போகணுன்னு நினைக்கிறேன். வாங்க போய் பார்க்கலாம் ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு. ஓகே, இந்த என்னடா சுற்றி கூப்பிட்டு போகுது, தலை சுற்றி முடியுது எனக்கு. ஓகே, டன். இது டெட் எண்டா? இந்த போன் டெட் எண்ட். இப்படி தான் போகணும். இதுதான் டெட் எண்ட். இங்கே ஏதோ ஒரு ரூம் இருக்குது. இதோ இருக்குது. யா, ஒரு பாக்ஸு கண்டுபிடிச்சிட்டு. இது என்னடா இந்த கோஸ்டியூரில் வர மாதிரி சைனு. இங்கே ஒரு கண் இருக்குது, இங்கே ஒரு கண்ணுக்குள்ளே முக்கோணம் இருக்குது, முக்கோணம் சுற்றி 2 கண் ஐப்ரோஸ் மாதிரி இருக்குது. தெரியலையே என்ன இடம்ட்டு. இது இவ்வளோ பாதுகாப்பாக இந்த இடத்துல இருக்குன்னா அப்போ பெரிய கையோட பாக்ஸாக தான் இருக்கும். பெரிய கை மீன்ஸ் ராஜா, இளவரசர், இளவரசி அந்த மாதிரி. ஸோ அப்போ ராஜாவோட சாப்பிட்டு கண்டுபிடிச்சாச்சு. இது இந்த கேமில் கண்டுபிடித்தது நம்ம ஃப்ராங்க்லின். எல்லோரும் போட்டுங்க. ஓகே, அவ்வளோதானா? இன்னும் வேறு ஏதாவது இருக்கா? ஏறிட்டான். ஏர் நல்ல ஏர். என்னடா டாப் டோக் வந்துட்டான். இப்போ புரியுதுங்களா நான் ஏன் போய் ஹெல்த் செக் கோட் போட்டேன்ட்டு. பையன் விழுந்தே செத்து போயிடுவான். ஸோ இங்கே ஒன்று பார்த்துட்டோமா, இன்னொன்று கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு இவனை தான் மேலே இருக்குங்க எல்லா இடத்துலையும் கரெக்டாக இருக்கும். வழியை தெரியும் செத்து போடும். இப்போ நான் இவனை வச்சு நீ எங்கத்த வழியை கண்டுபிடிக்கிறது? வழி தெரியுது, அப்படி பிடிச்சிட்றான். அவ்வளோதான்டா. இந்த அடி ஒரு மனுஷன் வாழ்ந்து உயிரோடு இருப்பானா?
ஓகே, ஒரு ஃபஸ்ட்டு மம்மி பார்த்தோம்னா இதே இடத்துல ஒரு சின்ன பிரமிடு ஒன்று இருக்குது, ரொம்ப குட்டியோண்டு இருக்கும். அந்த பிரமிடுக்கு தான் போகிறோம். சீக்கிரம் போட பொறுமையாக போவோம். கார் கதில் போய் சொல்லிட்டா பார்த்தீங்களா? ஏறு. அந்த காரை உடஞ்ச கதவு தான் இது ஓப்பன் ஆகிடுச்சு. இது தெரியுதுங்களா? அந்த ரைட் சைடில் ஃபஸ்ட்டில் பார்த்தீங்களா, அங்கே ஒன்று இருக்குது. ஐயா, உனக்கு வந்து தலையெழுத்துறேன். நான் இப்படி இந்த கேமை என் ஃபோனில் ஏற்றி இந்த சாவடிப்பேன்ட்டு எப்போ பார்த்தாலும் உன்னை சாவடிச்சுட்டே இருக்கேன். இந்த இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள், இது ஒரு பாக்ஸு. இது யாருக்குன்னு தெரியல எனக்கு, ஆனால் அந்த மாதிரி சயின்ஸ் எங்கேயுமே இல்லை. ஆனால் இது யாருக்குன்னு தெரியல. இது வேணால் எழுப்பி பார்க்கலாமா? எப்படி எழுப்பலாம்? இப்படி மேலே ஏறி நின்றுல, அது அவமானப்படுத்துகிற மாதிரி. நம்ம இவ்வளோ நல்ல அவமானப்படுத்த மாட்டோம். போடு, ஒரு நல்லா எக்கச்சக்கமாக போட்டு விடு. வெடிக்கிற வெடியில் அது வெளியே வந்து ஐயோ எம்மான்னு துரத்தணும். நம்ம ஐயோ துண்டக்கான துணி தானே ஓடணும். மூஞ்சில் போடு, மூஞ்சில் போடு, மூஞ்சில் போடு. அவ்வளோதான், போட்டியா? வா போகலாம், வெளியே போயிடலாம். ஓகே, ரெடி, 3, 2, 1. எதுவுமே ஆகலை, அப்படியே உயிரோடு தான் சரி, அப்படியே அந்த பாக்ஸோடு தான் இருந்தது. நெத்திட்டு இது யாருதுன்னு தெரில. அவ்வளோ பிரமிக்குள்ளே இருக்குன்னா அது அரச குடும்பத்தான் இருக்கணும். இது யாருக்குன்னு தெரில. ஒருவேளை மந்திரி முந்திரி அந்த மாதிரி யாராவது தளபதி மந்திரி அந்த மாதிரி யாராவது இருந்தால் அவங்களுக்கு தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். வந்து நீங்கள் அபேண்டன் எகிப்து வில்லேஜ் அண்டு நியூலி பில்டு பண்ண வில்லேஜ் இருக்குது. இப்போ நம்ம போகிறது வந்து அபேண்டன் இருக்குது. இங்கே இதெல்லாம் டெஸ்ட்ராய் இருக்கா? ஒரு சில நிறையாவே இருக்காது. இதெல்லாம் டெஸ்ட்ராய்டு. நியூலி இருக்கிறது வந்து அந்த பக்கம் இருக்குது. நம்ம வந்து அந்த இப்போ நான் இந்த பக்கம் போட மாட்டேன். ஒரு நிமிஷம், நான் நியூலி பில்டிங் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, இங்கே பாருங்கள், இதுவும் எகிப்தில் நம்ம புக்ஸ்லாம் பார்த்துருமா இந்த மாதிரி ஒரு சிலைங்கள்லாம் இருக்கும், டெவலப்மெண்ட் மாதிரி. இது அவங்க வழிபடுற கடவுளை என்னன்னு தெரியல, ஆனால் இந்த மாதிரி ஒரு சிலைங்க கன்ஃபார்மாக அந்த எகிப்தில் இருக்குது. நான் வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன். ஸோ அதே மாதிரி ஒரு சிலை இங்கே இருக்குது. அண்ட் தென் அந்த 2 பிரமிட் வந்து டம்மி எதுவும் இல்லை, ஓகேங்களா? அண்ட் தென் இதில் வந்து ஒரு எகிப்து நாட்டோட அந்த காலத்து ஒரு சிம்பிள் வந்து ஈகலாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஈகிளோட இது இதில் இருந்துச்சு, ஆனால் எந்த மூவின்னு தெரில. நான் அதை ட்ரோன் ஷாட்டில் தான் பார்த்தேன். நான் உள்ளே போய் தான் பார்த்தேன், ட்ரோன் ஷாட்டில் தான் பார்த்தேன். அது எங்கேயும் கரெக்டாக தெரில, ஓகேங்களா? அண்ட் தென் இது வந்து நார்மலாக ஒரு இதான் நிறைய பில்லர்ஸ் போட்டு வச்ச மாதிரி தான் இருக்குது. அண்ட் தென் இது ஒன்று. அண்ட் தென் இது வந்து நியூலி பில்டட் பில்டிங்ஸ் பாருங்கள், டெஸ்ட்ராய் ஆகாமல் அப்படி இருக்குது பார்த்தீங்களா? இதெல்லாம் புது பில்டிங்ஸு. அண்ட் தென் இது வந்து இருங்க வரேன், இந்த ஒரு இடம், இங்கே ஒரு இடம் இருக்குது. இந்த கிராமத்தில் சத்திரம்னு சொல்லுவாங்க தெரியுமா, கோவிலோட இதில் அப்படியே மேலே ஒரு டாப்பு கீழே உட்காந்துட்டு வயசானவங்க கதை பேசிக்கிட்டு வெட்டி வீணாக போன வேலையெல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்களே, அந்த மாதிரி பேசுகிற ஒரு இடம் இருக்குது. அவ்வளோதான், இந்த எகிப்து இதுக்குள்ளே அவ்வளோதான் இருக்குது. அந்த இதில் ஒரு சின்னதாக ஒரு பொட்டு கடை, இந்த மளிகை கடை, அந்த மளிகை கடை அது இருக்குது. நாங்கள் சொன்ன அந்த இது மாதிரி கிராமத்தில் இருக்கலாம் அந்த மாதிரி வாங்க. ஓகே, இதுக்குள்ளேயும் அந்த மாதிரி எதுவும் கிடையாது, ஓகேங்களா? மிஸ்ட்ரியஸ் எதுவும் கிடையாது. அப்படியே உட்காந்து பேசிவிட்டு அப்படியே இருக்க வேண்டியதான். ஸோ எகிப்து இந்தியனா ஜோன்ஸோட ஃபேமிலி எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதாங்க. அண்ட் தென்
இப்போ நம்ம 5K சப்ஸ்கிரைபர்ஸில் இருக்கோம். 5400 சாரி விக்கல் வருது, ஏப்பம் வருது, விக்கல் தான் எக்கப் சாப்பிட்டு. ஸோ 5400 சப்ஸ்கிரைபரில் இருக்கும். இன்னும் நம்மளுக்கு 5400 இருக்குமா, இன்னும் பேலன்ஸ் வந்து 4600 வேணும். ஸோ அதை மட்டும் இது யார் யாரும் 2 lakhs எடுக்கிறாங்க 2 மாதத்தில். நம்ம அதுக்கு 2 மாதன்றது ரொம்ப இதுதான், அவங்களோட எஃபர்ட் அதை எடுக்கிறாங்க. ஸோ நானும் எஃபர்ட் போடுறேன், அதுக்கு ஏற்ற சன்மானம் நீங்கள் தான் கொடுக்க வேண்டும். ஸோ ஃப்ராங்க்லினும் நானும் தாழ்மையோடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கோன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. அந்த வீடியோக்கு யாருமே லைக் பண்ணுறதில்ல, பிடிச்சிருக்கா இல்லையானு எனக்கு தெரியறதில்ல. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கன்றேன், யாரும் பார்த்துட்டு சும்மா போயிடுவீங்க போல். ஸோ லைக் பண்ணுங்க, ஏன்னா அப்போ தானே எனக்கு தெரியும், ஓகேங்களா? ஸோ அது பண்ணிவிடுங்க. ஒரு 2-3 monthsக்குள்ளே 1 or 2 monthsக்குள்ளே இந்த 4600 எடுக்கிறதுக்கு நான் எவ்வளோ எஃபர்ட் பண்ணுறேன் நான் போடுறேன், உங்களோட எஃபர்ட்டை நீங்கள் போடுங்க, ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். ஐ ஹோப் யூ லைக் திஸ். அந்த இனோவா நம்பர் வந்து 1207, ஓகேங்களா? 1207 இனோவா காரு. அண்ட் தென் 4000 வந்து நம்மளோட இந்த உடஞ்ச மெக்லாரன், புது மெக்லாரன், ஓகேங்களா? ஸோ உங்களை இன்னொரு நல்ல வீடியோவில் வந்து பார்க்குறேன். வேறு எதாவது அப்டேட் வந்தால் நான் சொல்லியிருந்தேன்னா சிவா அப்டேட், சிவா பென்டன் வரும்னு சொல்லியிருந்தாங்க. அந்த GTA 5 வரணுன்னாங்க, அதுவும் அந்த வீடியோ போட்டுடலாம், ஓகேங்களா? ஸோ உங்களை இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென் see you, bye, love you all.